குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் அவருடைய பேசிக் கான்செப்ட்டு அதுக்கு ரிலேட்டடான 2 சம்ஸ். ஓகே, இப்போ லீனியர் ஈக்குவேஷன் என்ன? ஜென்ரலாக ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் தான். அதாவது 2 வேரியபிள் இருக்கணும். 2 வேரியபிள் இருக்க ஈக்குவேஷன்ஸ் தான் லீனியர் ஈக்குவேஷன். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் என்ன? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அண்ட் சி ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸ் அண்ட் ஒய் தான் வேரியபிள், 2 வேரியபிள். அப்போ 2 வேரியபிள் வந்து இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான். இதில் ஏ பி அண்ட் சி இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்னா ஹோல் நம்பராக இருக்கலாம், இல்லை பாயிண்ட் வச்சோட ஏதோ ஒரு நம்பராக வந்து இருக்கலாம். இதில் கண்டிஷன் என்ன? ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், பி நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சப்போஸ் இது 0வாக இருந்துச்சுன்னா சிங்கிள் வேரியபிள் ஆகிடும். சப்போஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், அப்போ சிங்கிள் வேரியபிள் ஆகும். திஸ் இஸ் நாட் அ லீனியர் ஈக்குவேஷனாக மாறிக்கணும். அதனால தான் கண்டிஷன் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் பி நாட் ஈக்குவல் டு 0 கம்பல்சரி இருக்கணும். அப்போ ஜென்ரல் என்னன்னா, ஜென்ரல் லீனியர் ஈக்குவேஷன் என்ன? ஒரு லைனுடைய ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள் இருக்கணும் அண்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கணும். அடுத்து வந்து ஏ அண்ட் பி வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்கணும். தட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அடுத்து இந்த சொல்யூஷன். இப்போ சப்போஸ் ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிங்கிள் லைன் வந்து கொடுத்துட்டு சொல்யூஷன் கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் 2 லைன் கொடுத்துட்டு சொல்யூஷன் வந்து கேட்கலாம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ சப்போஸ் ஒரு லீனியர் ஈக்குவேஷனில் சொல்யூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த எக்ஸ் அண்ட் ஒய்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சா அதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேரியபிள் எக்ஸையும் அண்ட் ஒய்யும் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சா தட் இஸ் கால்ட் தி சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் தி வேரியபிள்னு சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ எடுத்துக்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்னால இதக்கமா எக்ஸ் கமா ஒய்னோட வச்சுக்கலாம். சப்போஸ் ஏபிசி எஸ்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம ஜென்ரலாக வந்து எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வச்சு நம்ம ஒரு லைனுடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து போடுவோம். அதனால் அதை எக்ஸ் அண்ட் ஒய் வேரியோட வச்சுருக்கேன். அடுத்து கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இந்த லீனியர் ஈக்குவேஷனில் கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் 2 மெத்தட் வந்து வரும். இதில் கன்சிஸ்டன்ட் மெத்தடில் லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லைனுடைய ஈக்குவேஷன்ஸ், இப்போ லைன் 1 a1x b1y plus c1 equal to 0, that is line 1 னுடைய ஈக்குவேஷன்ஸ் இது. அண்ட் a1 b1 c1 is a real number. line 2 a2x b2y plus c2 equal to 0, a2, b2, c2 வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்ட் கண்டிஷன் என்னன்னா, கேஸ் 1ல என்னன்னா, இந்த இடத்துல a1 divided by a2 b not equal to b1 divided by b2. சப்போஸ் ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, a1 இடத்துல என்ன வேல்யூ, a2 இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ, அதே மாதிரி b1 இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ அண்ட் b2 இருக்கிற இடத்துல வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இல்லைன்னா அந்த 2 லைனும் ஏதோ ஒரு மீட்டிங் பாயிண்டில் சந்திக்குதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அதாவது சம் பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்டிங் ஆகுது. தட் மீன்ஸ் யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், நிறைய சொல்யூஷன் இருக்காது. கேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா a1 divided by a2. சப்போஸ் 2 லைன் ஈக்குவேஷன் 1 அண்ட் லைன் ஈக்குவேஷன் 2, இந்த 2 லைன் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. a1 and a2 b1, b2 c1 c2 இந்த வேல்யூ அப்ளை பண்ணி a1 divided by a2 equal to b1 divided by b2 it's not equal to c1 divided by c2. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த 2 லைனும் நிறையா பாயிண்டில் மீட் பண்ணிக்கணும்னு அது அர்த்தம். இப்போ கிராஃபில் இப்போ சப்போஸ் இந்த கேஸ் 1 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். சப்போஸ் ஒரு லைன் வந்து போகுது, இது லைன் 1. சப்போஸ் ஒரு லைன் 2 இது மாதிரி போச்சுன்னா இது வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணால் அதை வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லுது. இதை தான் யூனிக் சொல்யூஷன். கிராஃபில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இது மாதிரி போகும். 2 லைன் 1 அண்ட் லைன் 2 இன்டர்செக்டிங் அட் 1 பாயிண்ட். இந்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளில் பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன் கொடுக்குறது. அடுத்து கேஸ் 2. சப்போஸ் அதே தான், இது எக்ஸ் டேஷ் இது ஒய் டேஷ். சப்போஸ் 2 லைன் இது மாதிரி ஒரு லைன் போகுது, இது லைன் 1. இதே லைன் மேலே இன்னொரு லைன் போச்சுன்னா இது 2 லைன் 2. அப்போ இந்த இடத்துல நிறைய இடத்துல மீட் ஆகும். அப்போ ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் வந்து கோயின்சிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இது வந்து பார்த்தீங்கன்னா
இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் பிகாஸ் ஆஃப் ரெண்டு லைனும் நிறைய பிளேசஸில் வந்து இன்டர்செக்டிங் ஆகுதுன்னு பேர். அப்போ கேஸ் ஒன்றுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டு லைனும் மீட் பண்ணுச்சுன்னா கேஸ் ஒன், தட் இஸ் அ யூனிக் சொல்யூஷன். கேஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன், ஒரு லைன் மேலே இன்னொரு லைனும் மேலே இருந்ததுன்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் இன்டர்செக்டிங் பாயிண்ட். தட் மீன்ஸ் அதை கவுண்ட் பண்ண முடியாது, இன்ஃபினிட்டினா கவுண்ட் பண்ண முடியாது. ரெண்டு லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் அமைஞ்சதுன்னா. அப்போ இந்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன்ஸ், இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, எக்ஸு சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, இது மாதிரி நிறையா வேல்யூ வரும். சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் 2னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3, அதோட முடிஞ்சிடும். வேற நிறைய சொல்யூஷன் வந்து கிடைக்காது. அதுதான் சொல்லுது, ரைட்டுங்களா? இப்போ அதுக்கு ரிலேட்டடாக ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து புரியும். இப்போ 2015 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஃபைண்ட் வெதர் த லைன் ரெப்ரசென்டிங் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் அட் எ பாயிண்ட் ஆர் பேரலல் ஆர் கோஇன்சிடென்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு லைன் வந்து போகுது. என்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2x, அதை எழுதுறேன் பாருங்க. லைன் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2x minus 3y plus 6 equal to 0. ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு லைனோட ஈக்குவேஷன்ஸ் லைன் 2ன்னு வச்சுக்கோங்க. 4x minus 5y plus 2 equal to 0. ரெண்டு லைன் போகுது. ஏதோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து பாஸ் ஆகுது. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதா, இல்லை ரெண்டு லைன் பேரலாக போகுதா, இல்லது நிறையா லைன் வருதா, ஏதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க. ரெண்டு லைன் ஒன்று இப்படி போகலாம். இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லைன் மேலே லைன் 1 மேலே லைன் 2 போகலாம். இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரலாக வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரலானா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இந்த கோஆர்டினேட் மட்டும் போகணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இந்த இடத்துல போகலாம், இந்த இடத்துல போகலாம், இந்த இடத்துல போகலாம், இங்கே வேணாலும் போகலாம். உங்களுக்கு புரியுறதுக்காண்டி ஒரு 3 பிக்சர் போட்டிருக்கேன். அப்போ இந்த 3 கண்டிஷனில் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எதை வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு கேட்குறான். இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். எக்ஸ் அண்ட் ஒய்னுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா தான் தெரியும். இப்போ நம்ம முன்னாடி கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல A1 என்ன, இந்த ஈக்குவேஷன்ஸில் A1 ஈக்குவல் டு 2 அண்ட் B1 ஈக்குவல் டு -3, C1 ஈக்குவல் டு 6. அதே மாதிரி A2 ஈக்குவல் டு 4, B2 ஈக்குவல் டு -5 அண்ட் C2 ஈக்குவல் டு +2. இப்போ கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஒன் ஃபர்ஸ்ட் கேஸுக்கு வந்து A1 டிவைடட் பை A2 நாட் ஈக்குவல் டு B1 டிவைடட் பை B2. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ A1 பதிலாக 2 டிவைடட் பை A2 4 ஈக்குவல் டு B1 என்னது -3, B2 -5. இப்போ இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2/4 ஈக்குவல் டு 3/5. 3/5 4 2 are 2, 1/2. அப்போ 1/2 இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 3/5. இது ரெண்டும் ஈக்குவலாக வந்து கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை போயிடுச்சுன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷனை கொடுக்குது. ஏற்கனவே பார்த்தபடி யூனிக் சொல்யூஷன் என்ன, ஒரே ஒரு சொல்யூஷன், ஒன்லி ஒன் சொல்யூஷன். ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலா படி டேரெக்டாக ஈஸியாக போட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சப்போஸ் இது வந்து உண்மையாக பொய்யா, ஒன்லி ஒன் சொல்யூஷனா இல்லை இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷனாக இருக்கா இல்லை பேரலாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இப்போ இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைன் 2x -3y ப்ளஸ் 6 அந்த சைடு கொடுக்குறதுக்கு -6, 4x -5y ஈக்குவல் டு -2. ரைட்டுங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம எடுத்து சால்வ் பண்ணிக்கிட்டு கொண்டு போக வேண்டியதான். இப்போ சப்போஸ் இப்போ ரெண்டில் ஏதாவது எக்ஸோ அண்ட் ஒய்யோ வந்து காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிற வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்
இது செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் இது. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன வரும்? 4x மைனஸ் 6y மைனஸ் 12. 4x செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படியே காமனாக எழுதுகிறோம். 4x மைனஸ் 5y மைனஸ் 2. இப்போ ஆட்டோமேட்டிக்காக சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் இது 0, இது மைனஸ் y ஈக்குவல் டு மைனஸ் 10. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 10. தட் இஸ் ஆன்சர். இப்போ ஒய்யை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். y இஸ் ஈக்குவல் டு 10 வந்து 1ல் வந்து ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ இது ஈக்குவேஷன் 1. இப்போ 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 6. 2x மைனஸ் 3 இன்ட்டு 10 ஈக்குவல் டு மைனஸ் 6. 2x மைனஸ் 30 மைனஸ் 6. அப்போ 2x ஈக்குவல் டு மைனஸ் 6 ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 24. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் தான். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 12 and y is equal to 10. That is the solution of these two linear equations. அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் தான். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ. அதை விட வெட்டா வேறு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இதை வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆன்சர். அப்போ இதை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைத்தது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி இது ஒன் சொல்யூஷனா, இன்ஃபினிட்டி நம்பர் மெனி சொல்யூஷனா, இல்லை பேரலல் சொல்யூஷனா கண்டுபிடிச்சா இங்கேயும் ஒன் சொல்யூஷன் தான் வருது. நம்ம டேரெக்டாக இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணாமல் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. அதனால் இதை வெரிஃபை பண்ணியும் பார்த்துச்சு. ரைட்டுங்களா? அடுத்து செகண்ட் இன்னொரு கொஸ்டின்ஸ் என்னென்னா 2016 கேட்டிருக்காங்க. 3 lines. கொஞ்சம் இப்போ 2016 என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 lines, 3 லைனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x plus 3y is equal to 6, 2x minus 3y is equal to 12 and x is equal to 0 are enclosing the beautiful triangle park. ஒரு ட்ரையாங்கிள் பார்க்குக்கு ஃபார்ம் ஆகுது. எது? இந்த 3 லைன். ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்டிங் த லைன் கிராஃபிக்கலி. எந்தெந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு நம்ம கிராஃபிக்கலி காமிக்கணும். அண்டு ஏரியா ஆஃப் தி பார்க், அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா வந்து பார்க், அந்த பார்க்கினுடைய ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் ஆல் மெஷர்மெண்ட் இன் கிலோமீட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸில் மெஷர்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 லைன் ஈக்குவேஷன்ஸ். என்னென்னு? x plus 3y is equal to 6 ஒரு லைன். செகண்ட் லைன் 2x minus 3y equal to 12. ரைட்டுங்களா? அடுத்து தேர்ட் x is equal to 0. 3 லைனுடைய ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாச்சு. இந்த 3 லைனும் கிராஃபிக்கலி ஏதோ இன்டர்செக்ட் ஆகும். இன்டர்செக்ட் ஆனால் என்ன கிடைக்குது? ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் கிடைக்குது. அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் கண்டுபிடிச்ச பிறகு எந்தெந்த இடத்துல இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல அதனுடைய ட்ரையாங்கிளுடைய ஏரியாவையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ 3 லைன் கொடுத்தாச்சு. இந்த 3 லைனை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒரு லைன் x is equal to 0 கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஃபிக்கலி நம்ம வரையணும்னா இப்போ x is equal to சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ x is equal to 0ன்னு அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x is equal to 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை x is equal to 0 in first equations. அப்ளை பண்ணினா அப்போ x plus 3y is equal to 6. அப்போ 0, 3y is equal to 6. அப்போ 3y is equal to 6, y is equal to 2. அப்போ x is equal to 0 ஆக இருந்தால் y is equal to 2. ரைட்டுங்களா? சப்போஸ் y is equal to 0 ஆக இருந்தால் என்ன வேல்யூ? x plus 3 into 0 is equal to 6. அப்போ x is equal to 6. அப்போ y is equal to 0 ஆக இருந்தால் x is equal to 6. ஒரு பாயிண்ட் என்னது? 0,2, இன்னொரு பாயிண்ட் 6,0 கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வச்சு. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x minus 3y minus 12 equal to 12. இப்போ x is equal to 0ன்னு அப்ளை பண்ணுங்க. x is equal to 0ன்னு இதில் அப்ளை பண்ணிங்கன்னா minus y is equal to 3y is equal to 12. அப்போ y is equal to 4 3 4, y is equal to minus 4. அப்போ x is equal to 0 ஆக இருந்தால் y உடைய வேல்யூ minus 4. சப்போஸ் y is equal to 0 அப்ளை பண்ணினா
அப்போ 2x minus 0 equal to 12 because y is equal to 0 அப்ளை பண்ணி இது 0 வரும் அதனால டைரக்டா போடுங்க அப்போ 2x equal to 12 அப்போ x is equal to 6 that is answer அப்போ y is equal to 0 ஆக இருந்தா x is equal to 6 அப்போ இதனுடைய பாயிண்ட் என்ன x is equal to 0 ஆக இருந்தா y உடைய வேல்யூ -4 அடுத்து y is equal to 0 ஆக இருந்தா அவருடைய வேல்யூ சாரி y is equal to 0 ஆக இருந்தா அவருடைய வேல்யூ வந்து 6 ன்னு வந்து கண்டுபிடிச்சாச்சு ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு அப்போ ரெண்டு பாயிண்டை ஆட்டோமேட்டிக்கலி கிராஃபிக்கலி போட வேண்டியதான் இப்போ சப்போஸ் ஒரு கிராஃப் வரைகிறீங்க 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 -1 -2 -3 -4 -5 -6 -7 இது வந்து 0 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம் x is equal to 0 ஆக இருந்தால் y உடைய வேல்யூ 2 y உடைய வேல்யூ 2 x is equal to 0 ஆக இருந்தால் y உடைய வேல்யூ 2 அப்போ இந்த பாயிண்ட் அப்போ 0, 2 x is equal to 6 ஆ இருந்தால் y உடைய வேல்யூ 0 x is equal to 6 ஆ இருந்தால் y உடைய வேல்யூ 0 அப்போ இந்த பாயிண்ட் அப்போ 6, 0 தேர்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சோம் x is equal to 0 ஆக இருந்தால் y உடைய வேல்யூ -4 x is equal to 0 னா இது y உடைய வேல்யூ -4 இந்த பாயிண்ட் 0, -4 அடுத்த பாயிண்ட் 6, 0 அதே தான் x is equal to 0 வந்தால் y இப்போ இதை பூரா ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லைனை மார்க் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக் இன்டர்செக்டிங் ஆகிற பாயிண்டை வந்து நீங்கள் ஒரு கிராஃபில் வரைஞ்சிங்கன்னா இது மாதிரி போகுமா அப்போ இதான் இந்த பாட்டு தான் ஒரு ட்ரையாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது இப்போ அதை சொன்னபடி நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்முக்கு நம்ம கிராஃபிக்லேயே வரைஞ்சாச்சு இப்போ இந்த ட்ரையாங்கிளை வச்சு இந்த ட்ரையாங்கிளுடைய ஃபார்ம் சொல்லியாச்சு இது 0, 2 and 6, 0 and 0, -4 இதுதான் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அதாவது ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து சொல்லியாச்சு அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன் இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து என்ன மேலே எழுதிக்கலாம் இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்னது 0, 2 ஒன்று 6, 0 ஒன்று அண்டு 0, -4 தட் இஸ் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா வந்து கேட்குறாங்க ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்ன ஜென்ரலாக அவங்களுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் பின்னா பேஸ் ஹச்னா ஹைட் சப்போஸ் இதை பேஸ்னு வச்சுக்கலாம் இதை வந்து ஹைட்னு வச்சுக்கலாம் இப்போ ஹைட் வந்து 6 பேஸ் வந்து இங்கே 2 இங்கே 4 அதுக்காக நெகட்டிவ் 4னு எடுக்கக்கூடாது இதுக்கு உள்ள தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4 + 2 அப்போ பேஸ் வந்து 6 இப்போ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு 6 × 6 3 = 18 கிலோமீட்டர்ஸ் அப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியானா இதனுடைய ஹாஃப் டோட்டல் மொத்தம் இந்த ஏரியா இது எவ்வளோ இருக்குமா 18 கிலோமீட்டர்ஸ் தட்ஸ் ஆன்சர் அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 3 லைன் கொடுத்துருக்காங்க 3 லைன் கொடுத்துட்டு யூ ஃபைண்ட் தி 3 லைனும் எந்தெந்த இடத்துல இன்டர்செக்டிங் ஆகுதுன்னு கேட்குறாங்க கிராஃபிக்கலி வரைஞ்சிங்கன்னா எந்தெந்த இடத்துல இன்டர்செக்டிங் ஆகுது அதை நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்தாச்சு எந்தெந்த இடத்துல இன்டர்செக்டிங் ஆகுதா பாயிண்ட்டையும் நோட் பண்ணியாச்சு பாயிண்ட் நோட் பண்ண இல்லாமல் என்ன கேட்குறாங்க ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்குறாங்க அப்போ அந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டு நம்ம இதனுடைய ட்ரையாங்கிளுடைய ஹைட்டு அண்டு பேஸ் இதை பேஸாக வச்சுக்கோங்க இதை ஹைட்டாக வச்சுக்கோங்க இதில் 0லேருந்து ஹைட் வந்து 6 இதை பேஸாக வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இங்கே 2 இந்த இடத்துல 4 பார்ட்டு அங்கே மேலே இருக்க 2 பார்ட்டு இந்த சேர்த்து 6 இது ரெண்டையும் போட்டு இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் த வேல்யூ ஆஃப் 18 கிலோமீட்டர்ஸ் ரைட்டுங்களா இது 2016 கேட்டிருக்காங்க அப்போ இது மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க டேரெக்டாக உங்களை முன்னாடி சொன்ன அந்த கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 வச்சு டேரெக்டாக கேட்க மாட்டாங்க ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மார்க்குக்கு தகுந்த மாதிரி ஸ்மால் கொஷின் ஷார்ட் ஆர்டர் கொஷின் பிக் ஆன்சர் கொஷின் தகுந்த மாதிரி கொஷின்ஸ் வேரியன்ஸில் கேட்பாங்க ரைட்டுங்களா அப்போ இது மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணி இந்த ரூல் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் புரிஞ்சுங்களா
தேங்க்யூ வெரி மச்.